அங்காளம்மன். சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் புட்லூர் அங்காளம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. சென்னையிலிருந்து திருவள்ளூர் செல்லும் வழியில் இருக்கும் இந்த புட்லூர் அங்காளம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோவிலுக்கு சமீப காலமாக வெள்ளமென பக்தர்கள் திரண்டு வந்து அம்மனின் அருளை பெற்றுச் செல்கின்றனர். இந்த ஆலயத்திற்கென்று ஒரு வரலாறு உண்டு. பொன்மேனி என்ற பெயருடைய விவசாயி ஒருவர் மிகவும் வறுமையில் வாழ்ந்து வந்தார். வறுமையை சமாளிக்க அவர் மகிசுரன் என்பவனிடம் தனது நிலத்தை அடமானம் வைத்து பணம் வாங்கினார். ஆனால் பாவம், நிலத்தை அவரால் திருப்பவே முடியவில்லை. கடனை உடனே திருப்பித் தருமாறு மகிசுரன் வற்புறுத்தினான். கொடுக்க முடியாமல் பொன்மேனி திணறவே கோபம் வந்தது மகிசுரனுக்கு. அந்த ஊரில் இருந்த பூங்காவனத்திற்கு சென்று அன்றைய இரவிற்குள் நிலத்தை உழுது விதைத்து நீர் பாய்ச்சுமாறு கட்டளையிட்டான். ஒரே நாளில் இவை அனைத்தையும் செய்வதென்றால் எளிதான காரியமா என்ன? ஆனாலும் அவனால் வேறு என்னதான் செய்ய முடியும்? சிவராத்திரி அன்று கோவிலுக்கு சென்று சிவன் அருளை பெற முடியாமல் போயிற்றே என்று வருந்தியவாறே பூங்காவனன் சென்றான் பொன்மேனி. தான் எப்போதும் வணங்கி வரும் இஷ்ட தெய்வமான கருமாரியை கரங்கூப்பி வணங்கியவாறு நிலத்தை அந்த இரவு நேரத்தில் உழத் தொடங்கினான். திடீரென்று அவனது ஏற்கலப்பை ஏதோ ஒன்றில் இடித்தது போல தெரிந்தது. என்ன அது என்று அவன் கீழே குனிந்து உற்று பார்த்தபோது அங்கே ரத்தம் பீரிட்டு வழிந்தோடிக் கொண்டிருந்தது. பிசுபிசுவென்று வடிந்த ரத்தம் பின்னர் வேகமாக பீச்சுவதை பார்த்ததும் பொன்மேனிக்கு கண்கள் இருண்டு மயக்கம் வந்தது. அப்படியே மயக்கமானான். அப்போது ஒரு அசரீரி குரல் அவன் காதுகளில் விழுந்தது. பயப்படாதே பக்தனே, சற்று முன் வயதான பெரியவராக சிவபெருமானும் வயதான மூதாட்டி போல பராசக்தியும் வந்தது நாங்கள்தான். நீ தண்ணீர் கொண்டு வந்ததும் சிவன் சென்று விட்டார். நான் இங்கே உன் நிலத்தில் மண் புற்றாக மாறினேன். அந்த புற்றில்தான் நீ உன் கலப்பையால் இடித்து என்னை காயப்படுத்தி விட்டாய். அதனால்தான் அதில் ரத்தம் வழிந்தோடுகிறது. வலி தாங்காமல் நான் அப்படியே அங்கு படுத்து விட்டேன். கவலைப்படாதே. இதனால் எதுவும் தவறாகி விடவில்லை. மாறாக நல்லதையே நீ செய்திருக்கின்றாய். அதாவது இடித்து காயப்படுத்தியதன் மூலம் இந்த உலகிற்கு நீ என்னை காண்பித்து விட்டாய். எங்களை பூஜிக்கும் பேற்றையும் நீ அடைந்து விட்டாய். இவ்வாறு அந்த அசரீரை சொன்னது. பொன்மேனி சுய உணர்வுக்கு வந்து தன் காதுகளில் ஒலித்த அந்த குரல் பார்வதி தேவியானது என்பதை புரிந்து கொண்டான். அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. இதனை அடுத்து ஊர் முழுவதும் இந்த செய்தி காட்டுத்தீயாக பரவியது. அங்கேயே சயன நிலையில் அங்காளம்மனை பிரதிஷ்டை செய்வது என ஊரார் முடிவு செய்தனர். அப்படியே அம்மனும் பிரதிஷ்டை செய்யப்பட்டாள். பூங்காவனத்தில் தோன்றிய அம்மன் என்பதால் பூங்காவனத்தம்மன் என்னும் சிறப்பு பெயரும் புட்லூர் அங்காள பரமேஸ்வரிக்கு வழங்கப்பட்டு வருகிறது.